நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பேட்டர்னை எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு மக்கள் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்களா? மக்கள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால்தான் ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு அரசியல் கட்சி வர முடிகிறது. ஆனால் அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறார்களா, இல்லது மனக்கசப்பிலே இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்கான வாய்ப்பாக கூட அது பல இடங்களிலே மாறி இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பின்பு திண்டுக்கல்லிலே ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது. மாயத்தேவர் என்பவர் நிறுத்தப்படுகிறார். அதனுடைய வெள்ளோட்டத்தை வைத்துதான் அந்த அரசியல் கட்சியே உருவானது. அதே அதிமுக தான் இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தலை பார்த்து அச்சப்படுகிறது, அஞ்சி கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த இடத்திலே ஜெயிக்கவே மாட்டோம் என்று உறுதியாக தெரிந்த நாம் தமிழர் கட்சியோ, ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எந்த வாசலுமே திறக்காது என்பது தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ, நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொல்லுகிற இடத்திலே கூட அதிமுக ஏன் முன்வருவதிலே இவ்வளவு தடுமாற்றத்தோடு இருக்கிறது, ஏன் தயங்குகிறது, என்னை எங்க இடைத்தேர்தலில் நிற்க சொல்லிடுவாங்களோ என்று கட்சிக்காரர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயப்படுறாங்க எல்லாருமே. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துடலாமா, தமிழ் மாநில காங்கிரஸ் நம்ம கூட தானே இருக்கு என்று கூட சில கட்சிகள் ஆலோசனை நடத்துகிறது. பாஜக போன்ற கட்சிகள் ஆலோசனை நடத்துகிறது என்றெல்லாம் சில செய்திகள் வருகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த இடைத்தேர்தலிலே பங்கேற்றுக் கொள்வதிலே எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான தில்லும் கிடையாது என்கிற நிலைமை ஜனநாயகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்க்கிறேன். இந்த அரசினுடைய தவறுகளை, இந்த அரசின் மீதினுடைய குற்றச்சாட்டுகளை பரவலாக்குவதற்கு இந்த இடைத்தேர்தலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதுதான் வழக்கமாக எதிர்க்கட்சிகள் செய்வது. அதற்கு பதிலாக இடைத்தேர்தல் வந்துவிட்டாலே வாக்காளர்களுக்கு அது பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தேர்தல் என்பதே ஏற்கனவே அது திருவிழா தான், இது கூடுதலான திருவிழாவாக இருக்கிறது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, சம்திங் ஸ்பெஷலாக இருக்குது. எத்தனையோ திருவிழாக்கள் வந்தாலும் நம்மளுடைய அந்த குடும்பத்தில் குலசாமி கொண்டாட போகிறது மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு சில தொகுதியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இன்னும் அந்த ஆளு ஒன்றும் போகவே மாட்டேங்கிறாங்கிற அளவுக்குலாம் இடைத்தேர்தலை மக்கள் நேசிக்கிறார்கள் என்பதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் தயக்கம் காட்டுறதுக்கு என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கடந்த காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில், ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, அந்த பட்டி வச்சு எல்லாரையும் அடைச்சி வச்சு வாக்காளர்களை போட்டுட்டு அதாவது உள்ளே அடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு 500 அமௌண்ட் மட்டும் கொடுத்துறதும், பிறகு சாப்பாடு கொடுத்து அவங்க அங்கேருந்து அனுப்புகிற மாதிரியும் இந்த மாதிரி பட்டி ஃபார்முலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்காளர்களை மற்ற எந்த கட்சியும் போய் சந்திக்கவே முடியல. அந்த அளவுக்கு திமுக ஒட்டுமொத்த அராஜகமும் செஞ்சாங்க. மொத்த அமைச்சரும் போய் அங்கே தான் முகாமிட்டிருக்காங்க. எல்லா அமைச்சரும் போய் மொத்த தமிழ்நாடுமே ஏதோ ஈரோடு தான் அப்படின்ற மாதிரி போய் முகாமிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி, எல்லா கட்சிக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அவங்க எலெக்ஷன் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அதனால் மற்ற கட்சியில் சந்திக்கவே முடியல எலெக்ஷனை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டிலே உண்மைத்தன்மை என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி எல்லாருக்கும் விருந்து போடுவாங்க, அதில் சில பண பரிமாற்றங்கள் கூட நிகழும் அப்படிங்கிறதுலாம் ஒரு இயல்பான விஷயம் தான். மக்களுக்கு யாருக்கும் நம்ம தான் சொல்லி தான் தெரிகிற அளவுக்கு மக்களும் அப்பாவித்தன்மையோடு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் மக்களை சந்திக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. வீடு வீடாக, டோர் பை டோராக ஒவ்வொரு கதவையும் தட்டி வணக்கம் போட்டு எனக்கு எப்படியாவது வாக்களிங்க என்று கேட்பதற்கு ஒரு ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புலாம் மறுக்கப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதை மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பாக ஒரு எதிர்க்கட்சி பயன்படுத்தி கொள்வதுதான் இடைத்தேர்தலை நான் பார்க்கிறேனே தவிர, இடைத்தேர்தலை எதிர்கொள்ளவே முடியாதுன்னா கட்சியை கலைச்சிட்டு போங்க. உங்களுக்கு எதுக்கு ஜனநாயக திருவிழா, எதுக்கு அரசியல், உங்களுக்கு எதுக்கு தேர்தல்? தோல்வி என்பது அல்ல, வெற்றி என்பது அல்ல. இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் ஆக்டிவாக இருக்க போகிறது ஒரு வருஷம் தான். அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே தேர்தலுக்கான இன்னொரு சூழல் உருவாயிரும். இந்த ஒரு வருடத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம எதிர்கட்சிக்காரரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒருவரை தேர்ந்தெடுத்தாதான் நமக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய நன்மை குறித்தும் சிந்திக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே சில
நலன்கள் நமக்கு கிடைக்கணும், ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது சார்ந்து வசூல் சார்ந்து ஒரு காலத்தில் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அதை அந்த பண்பாட்டை பயன்படுத்தி கொண்டு ஒரு பயன்பாட்டை வந்து ஏற்படுத்தி கொண்டார்கள் கடந்த காலங்களில். ஆரத்தி தட்டே தேவையில்லையே, அத்தனை பேருக்குமே கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த ஜனநாயகத்தில் வந்து கட்சி கட்டமைப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கட்டமைப்புங்கிறதே காசு கொண்டு போய் சேர்க்கறது தான். வழியிலேயே வீட்டில் வச்சுக்கிறாம, வட்ட செயலாளர் வச்சுக்கிறாம, வார்டு செயலாளர் வச்சுக்கிறாம, ஒன்றிய செயலாளர் வச்சுக்கிறாம, மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறாம, எல்லா வீடுகளுக்கும் வந்து பரவலாக போய் தங்கு தடை இல்லாமல் வந்து எப்படி இந்த வயக்காட்டில் தண்ணீர்லாம் எல்லா இடத்துலையும் போய் பாயுதோ அது மாதிரி பணம் பாய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தானே இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் பணத்தை தாண்டி மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். வெற்றி தோல்வியை தாண்டி இடைத்தேர்தலிலே ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்க முடியும் என்று ஜனநாயக பூர்வமாக இவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்றது ரொம்ப பெரிய விபத்தாக இருக்கிறது. இல்லை அதான் சார், இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, அதெல்லாம் அதிமுகவோ பாதிக்கப்படுது, மற்ற கட்சிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ கடந்த காலத்தில் அதிமுகவுடைய ஆட்சியில் கூட ஆர்கே நகர் எலெக்ஷனை திமுக புறக்கணிச்சாங்க. காரணம் வந்து இதே மாதிரி விஷயத்தான் சொன்னாங்க. அது வந்து ஏன் வந்து தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படியே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இடைத்தேர்தலாம் இப்படி தான், இந்த எலெக்ஷனாக இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி அது எப்படி முன்கூட்ட ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஏன் வந்து டிஃபால்ட் அந்த பேட்டர்ன் இருக்குது? இல்லை, அதாவது வாக்காளர்கள்ட்ட வந்து ஒரு பொது புத்தி இருக்கிறது. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். ஒரு தேர்தலில் நான் விரும்புகிற கட்சிக்கு, இந்த கொள்கை உடைய அரசியல் கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன், வெற்றி தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை. அப்படிங்க சில பேர் சினிமா பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, நல்ல படம் பார்த்துருப்பான், பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்குன்னு பேச மாட்டான். இந்த படத்துக்கு வசூலே இல்லையாமே, இவன் டிஸ்ட்ரிபியூட்டரா, இவன் தேட்டர் ஓனரா, இவன் தயாரிப்பாளரா, இல்லை அந்த படத்துக்கு ஏதாவது இவன் கடை கொடுத்துருக்குறானா, இவன் என்ன செய்யறான்னா கமர்ஷியலாக வந்து ஒன்று சிந்திப்பதுங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாவற்றையுமே ஒரு வணிக மூலையாக மாற்றிக்கொள்றதுன்னு ஒரு இடத்துல இருந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலைன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிருங்கிறாங்க கொஞ்சம் பேர். இது என்ன வகையான மனநிலை என்றும் தெரியல. நம்ம வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், ஆளுங்கட்சி கூட போய் நம்ம ஒட்டிக்கிறணும் என்று ஒரு உளவியலை வந்து ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த மனநிலை தான் வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய மனநிலையாக மாறுகிறது. ஆர்கே நகரில் வந்து பணம் பட்டுவாடாவே பண்ணலையே, ஏதோ 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு, அவர் வந்து பின்னாடி தருவார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அப்போ அவர் எப்படி ஜெயிச்சார்? அப்போ பணம் மட்டும் தீர்மானிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பணமும் தீர்மானிக்கிறது. பணத்தை தாண்டி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியாக நம்ம ஆளுங்கட்சியை தான் ஆதரிக்கணும் என்ற ஒரு பொது புத்தி வந்து பெரிய அளவில் வேலை செய்வதாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா? கட்சிகள்கிட்ட எதுவுமே கிடையாதா? கட்சிகள் வந்து மக்களை இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் மக்களோட மனநிலை இப்படி மேனிபுலேட் பண்ணுறது யார்? கட்சிகள் தானே. அதுங்க மக்களுடைய மனநிலையை வந்து தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளுகிற இடத்தில் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்படி பார்க்கலாம். இப்போ பெரும்பான்மை வாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெரும்பான்மை மக்கள் வந்து நமக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கு வங்கி நம்ம பக்கம் வந்து சேரணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? ஒருத்தர் வந்து பகுத்தறிவு சார்ந்த கட்சியில் இருப்பார், அந்த ஊர் கோயில் போய் சாமியை கும்பிட்டா தான் அவனுக்கு ஓட்டு விடுதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? நேராக போய் மாலை வாங்கிட்டு காலையில் போய் பூசாரி பார்த்து கும்பிட்டு இருப்பார் இல்லையா, உண்டு. ஒருத்தர் மதவாத கட்சியாக இருப்பார், யார் இந்துத்துவ கட்சியாக இருப்பார், அவர் போய் சர்ச் வாசலில் கண்டு கும்பிட்டு இருப்பார். இதெல்லாம் தேர்தல் நேரத்தினுடைய வினோத வேடிக்கை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிஜேபி வேட்பாளர் கூட பள்ளிவாச பகுதியில் நின்று கும்பிட்டு இருப்பார், தர்கா பக்கத்தில் நிற்பார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது என்ன அர்த்தம்னா, எப்படியாவது என் பக்கம் வந்து வாக்கு வங்கி வரணும், பெரும்பான்மை வாக்கு வங்கி என்பது எங்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டும் என்கிற முயற்சி தான் அது. அதனால் இதை வந்து தேர்தல் நேரம் என்பது கொள்கையை அளப்பதற்கான நேரமாக இல்லை நடைமுறையில். கொள்கை என்பது மேடையில் பேசுவது, மேடையில் முழங்குவது அப்படின்னும், நடைமுறை என்பது வேற ஒன்றாகவும் இருக்கிறது. அதனால் இதை வந்து இது திமுக ஆட்சியில் நடக்கும்போது அதிமுக குற்றச்சாட்டு சொல்லுவான், அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது திமுக குற்றச்சாட்டு சொல்லலாம், இல்லாட்டா நீங்கள் சொல்கிறது மாதிரியே டிடிவி தினகரன் மாதிரியான வேறு கட்சிகளுக்கு கூட இந்த வாய்ப்பு சில நேரம் அமையும் என்பதெல்லாம் மக்கள் மனநிலையை நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்தி கொடுக்குறோம் என்பது தான். அவனுக்கு சாதி மேலே நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணுறான்? ஒரு ஜாதி வேட்பாளரை வந்து ஒரு பெரிய கட்சி நிப்பாட்டுறான். மதத்தில் நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணுறான்? பெரும்பான்மை மதத்துக்கான ஒருத்தனை வச்சு இவர் தான் நமக்கான வேட்பாளர்னு வட மாநிலங்களில் நிப்பாட்டுறான். அப்போ மக்களினுடைய நம்பிக்கைகளை சுரண்டி பிழைக்கிற இடத்துல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்போ இது கொள்கை சார்ந்ததாக நடைமுறையில் இல்லை. அதனால் இடைத்தேர்தல் என்பது பணப்பட்டுவாடா செய்பவர்களுக்கும் கட்டமைப்பு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதி படைத்தவர்களும் அந்த பகுதி சார்ந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை மிக்கவர்களாகவும் இதெல்லாம் சேர்ந்து எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்.
ஒரு இப்போ சாதாரணமாக தேர்தல்னாவே வந்து இங்கே பணம் இருக்கிறவங்க தான் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிருக்கு காலகட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தலுங்கிறது அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அந்த ஆளுங்கட்சி பயங்கரமாக பணத்தை செலவு பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஆளுங்கட்சி டஃப் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ இல்லை சின்ன சின்ன கட்சிகளோட போட்டிட்டு தயங்கும் போது சுயேட்சை வேட்பாளர்களோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களோ அவங்கள நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லாங்கில் நிற்கிறாங்களே, இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எனக்கு என் தொகுதி மீது ஒரு ஆர்வம் இருக்குது, அதை என்னால் அது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு பாதிக்கப்படக்கூடிய இந்த சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்களே, அவங்களோட நிலையை எப்படி பார்க்குறீங்க? சுயேட்சை வேட்பாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க என்னென்னா 2 வகையாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பகுதி சார்ந்த சில பேர் வந்து என்ன செய்வாங்க, செல்வாக்கு மிக்கவர்களாகவே இருப்பாங்க. இந்த பகுதியில் நான் வந்து நின்றா என்னை தவிர யாருமே நம்பிக்கைக்குரியவர் கிடையாது என்கிற இடத்துல சில சுயேட்சை வேட்பாளர்களாக பல பேர் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் கூட அந்த மாதிரி கடந்த காலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பல பேர் வந்து என்னன்னா தனித்த செல்வாக்கு மிக்கவர்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் அப்படின்னு ஒரு வகையும், தனித்த செல்வாக்கை தாண்டி சுய விளம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள்னு ஒரு வகையும் இப்படி இருக்கு. ஓட்டை பிரிக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒரு 10,000 ஓட்டு தான் இருக்கும், அவனுக்கு நல்லா தெரியும், அதுக்கு மேலே தாண்ட மாட்டான். இந்த 10,000 ஓட்டு வந்து வெற்றி வித்தியாசத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 10,000 ஓட்டு யார் பக்கம் போகுதோ அவன் தான் வெற்றி பெறுவான், அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நிலைமை வருகிற போது அந்த இடத்துல பேரம் பேசுறதுக்கு நம்ம ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுவோம் என்கிற அரசியல் கணக்கிலையும் சில பேர் செயல்படுவாங்க. சில பேர் அந்த குறிப்பிடத்தக்க ஒரு ஜாதியுடைய ஆதிக்கம் இருக்கும் சில இடங்கள்ல. இப்படி வந்து வேறு வேறு காரணங்களுக்காக சுயேட்சைகளாக போட்டிடுறாங்க. அதனால சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்டை பிரிக்கிற ஒரு வகையை சார்ந்தவர்கள், குறிப்பிடத்தக்க ஒரு சதவீதத்தை பிரிக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டணி கணக்கை சேர்த்தால் நம்ம வெற்றி பெறலாம், சேர்க்கலைன்னா தோற்று போயிடுவான், இவருடைய தோல்விக்கு நான் தான் காரணம். ஏன்னா ஒரு ஓட்டில் தோற்றவனா இருக்காங்க. இளையான்குடி தொகுதியில் வந்து மலைக்கல்லன் என்பவர் வந்து ஒரு ஓட்டில் கடந்த காலங்களில் தோற்றுருக்காரு என்கிற வரலாறுலாம் உண்டு. அது மாதிரி சில தாக்கங்களை உருவாக்குவதற்கு சுயேட்சைகள் பயன்படுவாங்க. ஓகே, சுயேட்சை பற்றி உங்களுடைய மதிப்பீடு ஒன்றா இருக்குது. அது பதில் நேர்மையாக பங்கெடுக்கக்கூடிய சுயேட்சைகளும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன, நேர்மையான சுயேட்சைகள் இல்லைங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்லலை. அவங்களுக்கு கொண்டு நோட்டீஸ் கொடுக்கறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அவங்க கட்டமைப்பு இருக்காது, நடந்து போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, எளிய மனிதர்களாக இருப்பாங்க, ஒரு பழைய ஜீப் வச்சுருப்பாங்க, ஒரு ஆட்டோவில் போய் கும்பிடுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களை இறக்கப்படுவான், ஏங்க உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குறான் அவனே. இந்த மாதிரி பரிதாபமான சூழலும் நிலவுகிறது. அதனால ரைட், ஓகே, நல்ல சார். ஓகே, இப்போ இந்த கட்சிகளை விடுங்க. இப்போ வந்து தேசிய கட்சி பாஜக போன்ற கட்சிகள் வந்து இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து கழகங்களே இல்லாத ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து கூட அவங்க கூட வந்து ஒரு இடைத்தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு தயக்கமோ, அல்லது அதுக்கு வந்து ஒரு கூட்டணி கணக்கை சார்ந்து நிற்கிறதோ, இல்லை டெல்லியிலேருந்து ஒரு கமெண்ட் வரணும் அதுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை பின்பற்றுறதுங்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க? அது எவ்வளவு செலவு செய்தாலும் எவ்வளவு விளம்பரம் செய்தாலும் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து ஒரு தன்மான பிரச்சனையாக செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இப்போ பிஜேபி மாதிரி ஒரு கட்சி வந்து செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அந்த காசுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. குறைந்தபட்ச மதிப்பு, அந்த கட்டுப்பணம் சொல்கிறாங்க இல்லையா, டெபாசிட்டையாவது மீட்கக்கூடிய ஒரு இடமாவது, அந்த கௌரவத்தையாவது மக்கள் தரணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறப்ப மறுபடியும் போய் அவமானப்பட முடியாதுங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா. அதனால வந்து என்ன செய்வாங்கன்னா, மொத்தமாக கும்பலாக வந்து தோற்று போகிறதுல குரூப்பாக வந்து இப்போ ஃபெயிலாக போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏற்ற விட்டுக்காரன் எப்படி பாஸ் ஆகிட்டானான்னு கேட்பான், அவனும் ஃபெயில் தான், என்ன சந்தோஷம், ஏன்னா அப்போ அவனை சொல்லி தான் திட்டுவான். அது மாதிரி பொது தேர்தல்கள் என்று வருகிற போது நிறையா பேர் தோற்கிற போது அண்ணாமலையே தோத்துட்டாருங்க, நம்ம தோத்தா என்னங்க அப்படிங்குன்னு அந்த கட்சிக்காரனுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். ரிசல்ட்டுங்கிறது பெரிய அவமானகரமாக வந்து சில ஆயிரங்களை தாண்ட முடியலை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இதுக்கு அச்சப்படக்கூடிய பல வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு மானபங்கமாகவும் இருக்குது. ஏன்னா அரசியலில் வந்து எல்லாருமே வந்து பணத்துக்காக வேலை செய்கிறாங்கன்னு இல்லை, சில பேர் கௌரவத்திற்காக அரசியல் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. பெரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பாங்க, அந்த பகுதியில் ரொம்ப மரியாதைக்குரியவராக இருப்பார், அவர் ஒரு கௌரவத்துக்காக நிற்பார். நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி ரொம்ப வரலாற்று புகழ்மிக்க 2ஆம் கட்ட தலைவர்களாக திமுக இருந்தவங்களுக்குலாம் வெறும் 500 ஓட்டு தான் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கடந்த காலங்களில் எஸ்வி சேகர் கூட ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அவமரியாதையான விஷயங்கள் நடந்துருங்கிற அச்சம் பல இருக்குது. புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து 2026 தான் தன்னோட இலக்குன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இடையில வந்து இந்த எலெக்ஷனை வந்து அவர் பெருசாக கவனிக்கல அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அதே மாதிரி ஈரோடு கிழக்கையும் கூட அவங்க வந்து அவர் புறக்கணிக்கிறதா தான் பார்க்குறோம். அவருடைய அந்த புறக்கணிப்பு என்ன அப்படிங்கிறது, அது நியாயமான காரணம் 26 தான் என்னோட நோக்கம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாமா, இதையும் ஒரு வந்து ஒரு முன்னெச்சரி, அது ஒரு சோதனை ஓட்டமாக இதையும் கலந்துக்கலாமே அப்படின்ற பார்வையில் பார்க்கலாமா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சோதனை ஓட்டத்திலே பங்கு வருவதற்கு தேவையான உத்வேகம் வந்து இருப்பதாக தெரியல. அவர் எனக்கு தெரிந்து அரசியல் கட்சி நடத்துகிறாரா அல்லது அரசியல் விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி கூட எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா, அடிக்கடி பதுங்கி கொடுக்குறார். பதுங்கினா பாயணும்,
வெறுமனே பதுங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாநாடு நடத்துறாரு, திரும்ப ஆளை காணா போயிடுறாரு. சில மாதங்கள் கழித்து ஒரு புத்தக வெளியீட்டுக்கு வர்றாரு, மறுபடியும் காணா போறாரு. பொது பிரச்சனைகள் வருகிறது, திடீர்னு வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் ஒரு மனு கொடுத்துட்டு ஆள் காணா போயிடுறாரு. பாமா மின்னல்ன்ற மாதிரி வர்றாரு, திருப்பி போயிடுறாரு. கள அரசியலில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒருவரை தான் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக மக்கள் பார்ப்பாங்க. உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ ரசிகர்களோ உங்களை வியப்பது அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானது. அவங்களுமே தொடர்ந்து வியப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து கள அரசியலில் நீங்கள் உங்களை நம்பிக்கைக்குரிய ஒருவராக மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் இன்னும் நடிகர்கள் எப்படி வந்து கால்ஷீட் கொடுத்துட்டு ஷூட்டிங் மட்டும் வருவாங்களோ அது மாதிரி எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? இந்த ஒரு காரணம் போதும் அவர் அரசியலில் தோற்கடிக்கப்படுவதற்கான எல்லா சாத்தியங்களும் இப்பொழுதே அவருக்கு தொடங்கிருச்சு. கட்சிக்காரன் வேகமாக இருக்கான், கட்சியினுடைய தலைவர் வந்து செயல்பாடற்றவராக இருக்கார். அதனால் விஜய் அவர்களுக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்கான்னு கேட்டால் இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கான், செயல்பாட்டு அளவில் மிகுந்த தேக்க நிலையில் இருக்கார். ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து தண்ணீர். ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் சாக்கடை. தமிழக வெற்றி கழகம் நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறதா, ஒரு இடத்தில் தேங்கி நிற்கிறதா என்பதே நான் பார்வையாளர்களுடைய விருப்பத்துக்கே விட்டுறேன், அப்படி ரசிகர்களுடைய அவருடைய பார்வைக்கே விடுறேன். தேங்கி தான் நிற்குது அந்த தண்ணீர், அது ஓடுகிற நீராக இல்லை. அது தேங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் பேசப்படுது. அது குறித்தும் அந்த உட்கட்சி விஷயங்கள் என்னென்ன நடக்குதுங்கிறது குறித்தும் செய்திகள் வெளியாகுது. அந்த செய்தியில் என்ன குறிப்பிடுதுன்னா வந்து விஜய் வந்து ஒரு வீட்டு கிளியாக இருக்கிறாரு, அவர் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்காரு, முக்கியமாக 3 நபர்களால் முடக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பட்டியலிடுறாங்க. குறிப்பாக வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அவராலையும், பிறகு இன்னும் சில ஒரு IRS ஆஃபீஸர்லாம் கூட வந்து அவர் முடக்கி வைக்கப்படுறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து விஜயோட அரசியல் வந்து அவ்வளோதானா? அந்த 3 பேரால் இயக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா? அதுதானே அவரோட கேலிபரோ அவருடைய ஒரு திறமையோ, அது அவ்வளோதானா? அது எப்படி பார்க்கலாம்? விஜய் அவர்களை வந்து ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தோ அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களோ முடக்கிவிட முடியும் என்பது ஒரு மூட நம்பிக்கை, தவறான கருத்து. அது அப்படிலாம் அவரை முடக்கிவிட முடியாது. அவங்க அப்பா சொல்கிறதையே அவர் கேட்க மாட்டார், அவங்க அம்மா சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். டைரக்டர் சொல்கிறத கேட்பாரான்னு தெரியல சினிமாவில். அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருக்கிறாருங்கிறப்ப அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காகத்தான் மக்கள் கூடுறாங்கங்கிறப்ப அவரை வந்து யாரும் முடக்க முடியாது. இது வந்து ஒரு தவறான கருத்து. அவரை ஏன் முடக்கி கொண்டிருக்கிறார், தன்னைத்தானே ஏன் அவர் முடக்கி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கிறது. அதனை பின்னாடி இருந்து யாரும் இயக்குகிறார்களா அல்லது தானே இயங்குகிறாரா என்கிற சந்தேகம் வந்து கட்சிக்காரர்களுக்கே வந்து விட்டது. அதனால் இவரை பின்னாடி இயக்கக்கூடிய சக்தி என்று ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் அது தரும். சுயமாக சிந்திக்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடியவர்களை உடன் வைத்திருக்கக்கூடிய திங்க் டேங்க் மாதிரி கூட வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை கூட வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இதுவரைக்கும் வந்து அவருக்கு பெரிய அளவில் இருக்கிறதா தெரியலை. சின்ன சின்ன அளவில் ஆலோசனைகள் நடந்திருக்கிறது, பெரிய அளவில் அது விரிவாக்கம் செய்யப்படலை. அதனால் விஜய் அவர்கள் ஒரு பெரிய தேக்க நிலையில் இருக்கிறாரு. அதீத தன்னம்பிக்கையில் அவர் இருக்கிறாரோ, சினிமாவினுடைய புகழ் வெளிச்சம் என்பது அரசியலுக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்படும், எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு முகமாக விஜய் இருக்கலாம், எல்லாராலையும் நம்பப்படுகிற இடம் அவருக்கு வருமா, அங்கே தான் அவருக்கு ஓட்டு விழுகுமா விழுகாங்க, மக்கள் கூடுவாங்க. அவர் களத்துக்கு வந்தால், தெருவுக்கு வந்தால், ஒவ்வொரு தெருவுலையுமே அது ஒரு பொதுக்கூட்டம் மாறும். ஒரு பெரிய ஒரு மெரினா பீச்சில் போய் நின்றார்னா ஒரு மாநாட்டு கூட்டம் கூட அவருக்கு திட்டமிடாமல் கூட பெரிய கூட்டம் திரண்டு வரும். அதெல்லாம் உண்மை. ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறுமா? அந்த இடத்தில் அவர் நம்பகத்தன்மையை பெறுவதற்கு ஒரு வேலை திட்டமும் அவர் செய்யலை. செய்தால்தான் அவருக்கு நம்பகத்தன்மை வரும். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் நம்பிக்கைக்குரிய எந்த செயல்பாடையும் செய்யலை. அதனால் விஜய்க்கு வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய சூனியம் காத்திருக்கிறது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவருக்கு நம்பகத்தன்மை வரலன்னு சொல்லி சொல்கிறீங்க, அவர் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை வரலன்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த நம்பகத்தன்மை வருவதற்கு தடையாக அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்காங்க, அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் செய்தியில் வருது. அதை நீங்கள் மறுக்கிறீங்களா? முழுமையாக அதை மறுக்கிறீங்க? அதாவது ஒன்றும் சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சுய புத்தி இல்லைன்னு அர்த்தம். யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார்னா அவருக்கு சொல் புத்தியும் கிடையாதுன்னு அர்த்தம். இரண்டுமே சேர்ற இடத்துல தான் அரசியல் கட்சி என்பது ஒரு ஆலோசனை வந்து பல பேரோட்ட ஆலோசனை கேட்டு அதில் சிறந்ததை தேர்வு செய்கிறவங்க தான் தலைவராக முடியும். அதனால் அவருக்கு அந்த ஜனநாயக பண்பே ஒருவேளை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அரசியலில் தேர முடியாது. கமலஹாசன் மாதிரி வந்து எக்ஸ் தளத்திலையோ ஏதோ ஒரு அறிக்கை விடுவதிலையோ அவர் வந்து தன் அரசியலில் தன்னை எல்லாரும் திரும்பி பார்த்துருவாங்கன்னு நம்புனாங்கன்னா அவருக்கு என்ன சதவீதம் கிடைத்ததோ அது மாதிரியான ஒரு சூழல் தான் இவருக்கும் கிடைக்கும். அதனால் இவரை விட மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர்கள்லாம் பெரிய பெரிய மாபெரும் நடிகர் திலகம்லாம் தோற்று போன இடம் அது தமிழ்நாடு. அதனால் எம்ஜிஆருக்கு இருந்த நம்பகத்தன்மை என்பது மற்ற நடிகர்கள் மேலே யாருக்குமே வரலை.
ஒரு நடுராத்திரில் கண்முழிச்சு கொண்டு போய் கமலாலயத்தில் கட்சியை கரைச்சி விட்டேன்னு சொன்ன சரத்குமார் மாதிரியான எதிர்காலத்துக்குள்ளேயும் நீங்கள் போகலாம். அதனால் உங்கள் அரசியல் பாதை என்பது ஒரு தீர்க்கமாக தெளிவாக உங்களை வழிநடத்தக்கூடிய சரியான நபர்களோடு கூடிய பயணமாக இல்லாத பட்சத்தில், இதுவரைக்கும் அப்படி எதுவும் அவருக்கு இல்லாத பட்சத்தில் விஜய் கரை சேர மாட்டார். ஒரு காகித கப்பல் தான், கடலில் நீந்துற கப்பலாக எனக்கு தெரியல. விஜயோட அரசியல் எந்த அளவுக்கு கரை சேர போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.